இந்த ஸ்டெப்ஸ் நல்லா இருக்குல்ல, கால் வலிக்காம இருக்கு. முடியல சங்கர், இங்கே நிற்கலாம், இங்கே நிற்கலாம் முடியல. மலையை காட்டு. இந்த பக்கம் பாஸ்போர்ட் இப்போ நம்மளை காட்டு. ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். ஸோ சுப்பிரமணிய சுவாமினாலே அப்சல்யூட்லி நம்ம முருகப்பெருமான் கோயிலுக்கு தான். ஒரு 10 ஸ்டெப்ஸ் தாங்க ஏறியிருப்பேன் வீடியோ எடுத்ததுலேருந்து. அதுக்குள்ளே எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்துட்டு என்ன சீரீஸ் பார்த்துட்ருக்கோன்னா, ஃபேமஸ் டெம்பிள்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணணும். இந்த சம்மர் சீசனில், சம்மர் லீவில் குழந்தைய கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா என்ன டெம்பிளுக்கு வரலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த பாஸ்ட் 1 வீக்காக பார்த்துட்ருக்கோம். எனக்கு மூச்சு வாங்குதுங்க, உங்களுக்கு வீடியோ போடுறதுக்குள்ள எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ அதுதான் இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு, பட் இங்கே அங்கே இருக்கிற மாதிரி கரடு முரடாக இல்லை. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது என்ன பொன்னூத்தம்மன் கோயிலில் கரடு முரடான பாதையாக இருந்தது. ஸோ இங்கே அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக படிக்கட் போட்டிருக்காங்க. ஆனைக்கட்டி போகிற ரோட்டில் பெரிய தடாகம்னு ஒரு கட்டு போகும். ஸோ அங்கே தான் வந்துட்டு இது இருக்குது. வா இங்கே உட்காந்துக்கலாம் அப்பாடி. ஸோ கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி மண்டபம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நான் உட்காந்துட்டேன். இன்னும் ஏறணும். இந்த அனுமன் தீர்த்தம் போட்டிருந்தோம், சிவன் சன்னதிக்கு செல்லும் வழியா. அங்கே போகிற டைமில் வந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி மேலே போயிட்டு நம்ம சிவபெருமான் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து மேலே போயிட்டுருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 படிக்கட்டு இருக்கோங்க. ஸோ இதோட தலை வரலாறு நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் வந்து ராமாயணத்தில் அனுமன் வந்துட்டு சிரஞ்சீவி மலையை வந்துட்டு எடுத்துகிட்டு வரதா வந்துட்டு கதை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மலையை வந்து எடுத்துகிட்டு வரப்போ அனுமனுக்கு வந்து தண்ணி தாகம் வந்து எடுத்ததாகவும், அப்போ தான் வந்துட்டு இந்த முருகப்பெருமானை வந்துட்டு அனுமன் வந்து பார்த்தாரு. ஸோ பார்த்துட்டு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிண்டு முருகப்பெருமான் உடனே வந்து அவர் அருளால் கையில் இருக்கிற வேலை எடுத்து குத்தி அங்கேருந்து தண்ணி வந்து வர வச்சார். ஸோ அனுமன் தாகத்தை வந்து தீர்த்தனால அனுமன் அப்படிங்கிறதுனால அனுபாவி, வாவினா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஊற்றுன்னு அர்த்தம். ஸோ அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அப்படின்ட்டு இதுக்கு வந்து பேர் வந்ததுங்க. ஸோ இதுதான் வந்து தலை வரலாறாக வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ அனுமன் தீர்த்தம் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் அங்கே இருந்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து குடிச்சிட்டு ரொம்பவே நல்ல ஸ்வீட்டாக நல்லாவே இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு எப்போவுமே வந்துட்டு மலை மேலேயும் குகைக்குள்ளே இருக்கிற எல்லா கடவுளுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களும் வந்து பாருங்கள். மலை மேலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்து முருகப்பெருமான் வந்துட்டு வள்ளி தேவனையோட வந்து காட்சி அளிக்கிறாரு. ஸோ உங்கள் வேண்டுதல் ஏதாவது இருந்தாலும் இங்கே வந்து மனசார வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி இருக்காங்க, மேலே வந்துட்டு சிவபெருமான் இருக்கார். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஸோ அர்ச்சனையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ வீடியோ எடுக்க வேண்டாம், ஏன்னா சிவனை வந்து மோஸ்ட்லி வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு பார்த்தனால தான் நான் வந்து வீடியோ வந்து எடுக்கலை. ஸோ நல்ல பிளேஸுங்க, சுற்றி கொஞ்சம் காமாக நல்லா இருக்குது. ஸோ சங்கர் வந்து பார்த்திங்கன்னா பட்டையெல்லாம் போட்டு பக்திமான் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அந்த பக்கம் ஒரு இருக்குது. ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்கலாம்.
கோயிலோட டைமிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 to ஈவினிங் 4 வரைக்கும் வந்து ஓப்பனில் இருக்கும். ஏன்னா ஈவினிங் ஆக ஆக பார்த்திங்கன்னா மழைங்கிறனால இருட்டு கட்டி யானையெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் 4 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கோயில் வந்து திறந்துருக்கும். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க, கோயில் எதுக்காக வரும், மன நிம்மதிக்காக தான் வரும். ஸோ இந்த மாதிரி பிளேஸில் வந்து அதுக்கு வந்து தாராளமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு சிவபெருமானுக்கு பாட்டோ இல்லை முருகப்பெருமானுக்கு பாட்டோ நீங்கள் நல்லா அவரை பார்த்தே வந்து பாடலாம். ஏன்னா நிறைய பேர் நான் வந்த டைமில் நிறைய பேர் வந்து உட்காந்து பாடிட்டு இருந்தாங்க. சீரியஸாக சொல்கிறேங்க, கோயிலை அந்த அளவுக்கு நீட்டாக வந்து பராமரிச்சிருந்தாங்க. ஸோ முருகப்பெருமானுக்கு வந்து அலங்காரம் அவ்வளோ ஜோராக இருந்தது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நாங்களும் வந்துட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அன்னதானம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபேமிலி அப்புறம் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு இது நல்ல பிளேஸ்னே வந்து சொல்லலாம். ஸோ 1 day ட்ரிப்பாக வந்து பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை வந்து பாருங்கள்.